நேற்று முன்தினம் ஒளிபரப்பான சிரசு டிவியின் தவச நிகழ்ச்சியில் தமிழ் கைதிகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் முன்வைக்கும் ஒரு யோசனையை கேபி 14 வருடங்கள் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளார். அவரது வீட்டில் கிரைனைட் ஒன்று இருந்தமை தொடர்பில் அறிவிக்காமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். பார்க்கும்போது அவர் யாருடன் செயற்பட்டுள்ளார்? கருணா அம்மானின் ஆலோசனைக்கு ஏற்ப அவர் செயற்பட்டுள்ளார். கருணா அம்மானுக்கு பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது, உப தவிசாளர் பதவி வழங்கப்பட்டது. அவ்வாறு என்றால் ஏன் நம்மை இவ்வாறு கவனிக்கிறீர்கள் என்பதனை தமிழ் கைதிகள் வினவுகின்றனர். நீங்கள் இன்று அவன்கார்ட் ஆயுதம் தொடர்பில் கூறினீர்கள். அவன்காட்டுக்கு முன்னதாகவே கேபிஏ ஆயுதம் கொண்டு வந்தார். கொழும்பு துறைமுகத்திலேயே ஆயுதங்களை இறக்க முடியும் என்று இலங்கையில் சட்டம் ஒன்று உள்ளது. எனினும் அந்த ஆயுதங்களை அவன்கார்ட் காலிக்கு கொண்டு வந்துள்ளனர். கொழும்பு துறைமுகத்தில் சுங்கம் இருப்பதனால் அந்த துறைமுகத்தின் ஊடாகவே ஆயுதங்களை கொண்டு வர முடியும் என்று இலங்கையில் சட்டம் ஒன்று உள்ளது. எனினும் எங்கு கொண்டு வந்தனர்? அவன்கார்ட் காலிக்கு கொண்டு வந்தது. எல்டிடிக்கு ஆயுதம் கொடுத்தவர் யார்? கேபி அல்லவா? இன்று அரசாங்கத்தில் அமைச்சர்களாக உள்ள பலர் கடந்த அரசாங்கத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருந்த போது கேபி எங்கே என்று கூறினர். கோட்டாபய அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்று அன்று கூறினார்கள். கேபியின் பணம் எங்கே? அதனை கோட்டாபய வெளியிடவும் இல்லை. தற்போதுள்ள பாதுகாப்பு செயலாளர் வெளியிடவும் இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் கேபியின் பணம் அதனை விட பலமிக்கது. தாம் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் யுத்தம் செய்தவர்கள் வெளியில் உள்ளதாகவும் கைதிகள் கூறுகின்றனர். அத்துடன் யுத்தத்தின் இறுதி தருணம் வரை 2009ஆம் ஆண்டு வரை போராடிய எல்டிடிஇ உறுப்பினர்கள் 12,000 பேரை புனர்வாழ்வு அளித்து சமூகமயப்படுத்த முடியும் என்றால் சந்தேகத்தின் பேரில் உள்ள தம்மை ஏன் விடுதலை செய்ய முடியாது என்று கைதிகள் கேள்வி எழுப்புகின்றனர். அத்துடன் தாம் ஏன் ஆயுதம் ஏந்தினோம் என்பது குறித்தும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த காலத்தில் வெறுமனே ஆயுதம் ஏந்தவில்லை என்று தெரிவிக்கின்றனர். 1977ஆம் ஆண்டு நீங்கள் கூறியதையே நாங்கள் செய்தோம், எனவே தயவு செய்து எங்களையும் விடுதலை செய்யுங்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர். அண்மையில் இந்தியாவின் புதிய தலைமுறைக்கு கருணா அம்மான் வழங்கியிருந்த பேட்டியில் பிரபாகரன் யுத்தம் புரியவில்லை என்றும் தானே யுத்தம் செய்ததாகவும் கூறியிருந்தார். நான் ஒதுங்கியதுடன் பிரபாகரனுக்கு யுத்தம் புரிய முடியாமல் போனது என்று கூறியிருந்தார். நானே அங்கிருந்த தலைவர் என்று கூறியிருக்கிறார். அவ்வாறு என்றால் யார் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும்? கருணா அம்மான். கீர்த்தி, இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? இது அதனை விட மிகவும் பாரதூரமான விடயமாகும். இவர்களில் ஒருவர் 19 வருடங்களாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் ஐவர் 18 வருடங்களுக்கும் 19 வருடங்களுக்கும் இடைப்பட்ட காலம் சிறையில் உள்ளனர். அவர்களில் ஒரு சிலருக்கு மாத்திரமே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யவும் இல்லை. வழக்கு தாக்கல் செய்யப்படாத அதிகமானவர்கள் உள்ளனர். அரசியல் கைதிகள் தொடர்பில், அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள கைதிகளின் எண்ணிக்கை தொடர்பில் இன்னும் உறுதியான தகவல்கள் இல்லை. ஒவ்வொரு தரப்பினர் ஒவ்வொரு விடயங்களை கூறுகின்றனர். நமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த தொகை 273 இருக்கலாம் அல்லது 270 இருக்கலாம். அதன் ஆதாரத்தை உறுதிப்படுத்த முடியுமா? மூலத்தை வெளிப்படுத்த முடியும். பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவல்கள் உள்ளன. பயங்கரவாத செயற்பாடுகளை தடுக்கும் வகையில் அது தொடர்பிலான பிரிவொன்று உள்ளது. வெளிக்கடை மற்றும் மெகசின் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 163 பேருக்கு தற்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு பிரிவினருக்கு இன்னும் வழக்கு தாக்கல் செய்யாமல் தடுத்து வைத்துள்ளனர். அத்துடன் சிலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய 6 வருடங்கள் சென்றன. 2009ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட 32 பேர் உள்ளனர். 2008ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட 18 பேர் உள்ளனர். எனினும் இன்று யுத்தம் நிறைவடைந்து 5 வருடங்கள் ஆகின்றன. ஸ்ரீரங்கா மிகவும் சரியாக அந்த விடயத்தை கூறினார். யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் 6, 7, 8 அல்லது 9 வருடங்கள் சிறையில் வைத்திருப்பதாயின் ஒன்றை சிந்திக்க வேண்டும். உண்மையில் இலங்கையில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர் ஆக கூடியது 15 அல்லது 16 வருடங்களை சிறையில் இருப்பார். அவர்களின் குற்றச்சாட்டை உறுதிப்படுத்த முடியாமல் போகும்போது தடுத்து வைக்கும் உத்தரவை பெற்றுக் கொண்டு வைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு காரணம் ஒன்று உள்ளது. அவர்களை விடுதலை செய்ததும் மனித உரிமை வழக்கு தாக்கல் செய்வார்கள் என்று போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினருக்கு பாரிய அச்சம் ஏற்பட்டுள்ளது. මේ පොලිස් නිලධාරීන් සහ ඇතුළු කණ්ඩායම් මේ කට්ටිය එළියට දාපු ගමන් මානව හිමිකම් නඩුදායි කියලා. මේකෙන් තාම ඔප්පු වෙලා නැහැ. இது இன்னும் உறுதியாகவில்லை. அவர்கள் குண்டு தாக்குதல் நடத்தியமை அல்லது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாக கூறுகின்றனர். எனினும் சாட்சியங்களை முன்வைக்கவில்லை. தற்போது என்ன செய்கிறார்கள்? நீங்கள் சுயமாகவே இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன்போது உங்களை விடுதலை செய்வதாக சில வேளை போலீசார் வாக்குமூலம் பெறுகின்றனர்.